அக்காஸ் அண்ட் தங்கச்சிஸ் எல்லாருக்குமே வணக்கம். நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் வந்து எனக்கு மேலே இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை வந்து யாராவது ஃபாலோ பண்ண வந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் நான் இனிமேல் போடுற வீடியோ ரிலேட்டடான அப்டேட்ஸ் எல்லாமே அதில் நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா வந்து மேனிக்யூர் வீடியோ பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா ஒரு 3 ஸ்டெப்பில் ஈஸியாக எப்படி பார்லர் போகாமல் வீட்டிலே மேனிக்யூர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். பார்லர் போய் பண்ணால் எவ்வளோ ஆகும்னு உங்களுக்கே தெரியும். இந்த மேனிக்யூர் வீடியோவில் நான் ஃபீட் பெடிக்யூர் வீடியோ ஆல்ரெடி போட்டிருந்தேன். ஸோ அதில் யூஸ் பண்ணுற சேம் ஸ்டெப்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் யூஸ் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா வந்து இந்த காஃபி ஸ்க்ரப் வந்து கொஞ்ச நாள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அந்த காஃபி ஸ்க்ரப் யூஸ் பண்ணி நம்ம இன்னைக்கு மெனிக்யூர் பண்ண போகிறோம். ஸோ லைவாக நான் உங்களுக்கு ரிசல்ட் காட்ட போகிறோம். ஸோ ரிசல்ட் தெரியுதா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம கிளென்சிங் பண்ண போகிறோம். கிளென்சிங் பண்ணுறதுக்கு நம்ம கையில் இருக்க ஏன்னா தானே இருக்க ஃபஸ்ட்டு நெயில் பாலிஷ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், அங்கங்கே சொட்டையாக இவ்வளோ கேவலத்தில் இருக்குது. ஸோ அந்த ப்ளூ கலர் நெயில் பாலிஷ் வந்து எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. நம்ம வீடியோக்காக நான் நேற்று வாங்கினேன். ஸோ அதை அடித்து பார்த்து வாங்கினனால அப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோலத்தில் இருக்குது. இப்போ வந்து நமக்கு நெயில் பாலிஷ் ரிமூவர் கிடையாது. நெயில் பாலிஷ் ரிமூவருக்கு வந்து நம்ம குஷி பின்னை யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. நார்மலாகவே எனக்கு நெயில் பாலிஷ் ரிமூவர் வந்து யூஸ் பண்ண பிடிக்காது. ஏன்னா என்ன சொல்கிறது, அது யூஸ் பண்ணால் நெயில் பாலிஷ் மட்டும்தான் ரிமூவ் ஆகும். இதில் ரிமூவ் பண்ணோம்னா வந்து நமக்கு அது மேலே இருக்க டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிரும் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஆனால் நான் நெயில் பாலிஷ் ரிமூவர் வாங்க காசு இல்லைன்னு கூட சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லலாம். ஆனால் நான் நெயில் பாலிஷ் ரிமூவர் வாங்க மாட்டேன். ஸோ இது வச்சு நம்ம அப்படியே நீட்டாக ரிமூவ் பண்ணிட்டோம்னா நம்ம நெயிலும் மெயினாக ஒயிட்டாக இருக்கும். குஷி பின் வச்சு நீங்கள் ரிமூவ் பண்ணி பாருங்கள். நெயில் பாலிஷ் ரிமூவ் யூஸ்வலாக வாங்காதீங்க. இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிங்கன்னா நம்ம என்ன சொல்கிறது, நகத்தில் இருக்க டெட் செட்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ நம்ம ஃபாஸ்ட்டாக ரிமூவ் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து அப்படியே நெயில்ஸ் வந்து நல்லா ஒயிட்டாக இருக்கும். ஸோ என்னென்னா இதில் ரிமூவ் பண்ணால் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் சொரன்னு தெரியும் நெயில். அதுக்கப்புறம் நம்ம ஸ்க்ரப்பிங் பேக்கு கிளென்சிங் அது இதுன்னு பண்ண அப்புறம் அது அப்படியே சாஃப்ட் ஆயிரும். அப்படி இல்லை நீங்கள் எதுவுமே பண்ணாமல் நார்மலாக நெயில் பாலிஷ் மட்டும் ரிமூவ் பண்ணுறீங்க குஷி பின் வச்சு அப்படின்னா ஒரு நாள் அப்படி இருக்கும். அப்புறம் 2வது நாள் வந்து அதுவே சாஃப்ட் ஆயிரும். ஸோ அதனால் நீங்கள் வேறு நெயில் பாலிஷ் போடணும் அப்படின்னா முன்னத்து நாளே ரிமூவ் பண்ணிடுங்க. அப்போ அது அடுத்த நாள் வந்து நெயில் சாஃப்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம அடிச்சுக்கலாம். ஏன்னா இது ரிமூவ் பண்ண உடனே நம்ம அடிக்கக்கூடாது. அடித்தோம்னா சொரன்னு அங்கங்கே திட்டாக தெரியும். ஸோ இப்போ வந்து நம்ம கையை கொஞ்சம் நேரம் நல்லா கிளென்ஸ் பண்ணி ஊற வைக்கலாம். அதுக்கு வந்து நான் இப்போ ஒரு பெரிய டப் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட குட்டி டப் அழகாக இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இப்போ எங்களோட பிஜியில் வந்து இப்போது இந்த பக்கெட் மட்டும்தான் இருக்கிறது. ஸோ இதில் வந்து நல்லா ஹாட் வாட்டர் ஊற்றிக்கலாம். இந்த அளவு போதும் நமக்கு கை மூழ்கிற அளவு. எப்பவுமே பெடிக்யூர்னாலும் சரி மெனிக்யூர்னாலும் சரி தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றுனீங்கன்னா நம்ம போடுற இன்க்ரீடியண்ட்டோட எஃபெக்ட் வந்து கொஞ்சம் நமக்கு அதிகமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து அது டைல்யூட் ஆயிரும் இல்லையா, அதனால தான். ஸோ நம்மக்கிட்ட என்ன ஷாம்பு இருக்கோ அதில் வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். ஸோ பேக்கெட் ஷாம்பு இருந்துச்சுன்னா ஒரு ஆஃப் பேக்கெட் போட்டால் போதும். அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். பேக்கிங் சோடா வந்து ஸ்கின்னை நமக்கு நல்லா ப்ளீச் பண்ணி கொடுக்கும். இந்த முட்டிக்கிட்ட அங்கெல்லாம் கொஞ்சம் நமக்கு பிளாக்காக இருக்கும் இல்லையா, ஸோ நம்ம பேக்கிங் சோடா போட்டோம்னா கொஞ்சம் ப்ளீச் பண்ணிடும். ஸோ அதுக்கப்புறம் அதில் வந்து நமக்கு ரொம்ப குட்டியூண்டு அளவாக லெமன் போட்டுக்கலாம். ஏன்னா இன்றைக்கி ஒரு கைக்கு தான் பண்ண போகிறேன். நீங்கள் 2 கைக்கு பண்ணுறதுனால ஆஃப் லெமன் யூஸ் பண்ணி பாருங்கள். இல்லை இது வந்து நம்ம கை ஃபுல்லாக எல்போ வரைக்கும் கூட பண்ணலாம். அது என்னோடய பக்கெட் இருக்க சைஸ்க்கு பண்ணலாம். பட் நான் வீடியோக்காக அளவாக பண்ணியிருக்கேன். அது கூட வந்து நம்ம ரோஸ் பெட்டல்ஸ் அப்படியே தூவி விட்டுடலாம். இந்த ரோஸ் பெட்டல்ஸ் வந்து ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும். பன்னீர் ரோஸ், ட்ரை ரோஸ் நான் வாங்கியிருந்தேன்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுதான். ஸோ இதை வந்து அப்படியே போட்டு விடலாம். இது போட்டோன்னே என்னாச்சுன்னா இதில் வீடியோவில் தெரில, நான் இதை போட்டு அப்படியே எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அப்படியே அந்த தண்ணி வந்து அப்படியே ஒரு ரோஸ் கலரில் அப்படியே மாறிடுச்சு கொஞ்ச நேரத்தில். நல்லா இருந்துச்சு அது பார்க்கவே. ஸோ இப்போ வந்து நம்ம இதை அப்படியே ஊற வச்சிடலாம். ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி மிக்ஸ் பண்ணிடுவோம். பட் இது லைட்டாக சுடுது தண்ணி. ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம அப்படியே ஊற வச்சிடலாம் கையை. முடிஞ்சால் நீங்கள் 2 கை கூட வச்சுக்கலாம். இந்த பக்கெட்டுங்கிறனால எனக்கு உள்ளே விட்டு வைக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் டெப்த்து கம்மியாக இருக்குது ஏதாவது பாத்திரம் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. ஸோ ஊற வச்சு எடுத்துகிட்டு இதை அந்த கையில் இருக்க அந்த ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் கை கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. ஸோ நீங்கள் நெயில் கட் பண்ணுறப்ப எப்போவுமே வந்து நார்மலாக குளிச்சதுக்கப்புறமா இல்லை கொஞ்சம் கை தண்ணியில் ஊறினதுக்கப்புறம் கட் பண்ணிங்கன்னா நமக்கு கரெக்டாக ஷேப் வரும். நெயில் வந்து உடஞ்சி போகாது. ஸோ இப்போ வந்து நான் நெயிலை ஃபுல்லாக கட் பண்ண மாட்டேன். அங்கே கொஞ்சம் நம்ம என்ன சொல்கிறது ஃப்ளாட்டாக கட் பண்ணிட்டு ஷேப் பண்ணிக்கலாம் நெயிலை. ஸோ இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஃப்ளாட்டாக ஷேப் பண்ணால் ரொம்ப பிடிக்கும். அப்படியே என்ன சொல்கிறது கூர்மையாக கூமாச்சியாக இருந்துச்சுன்னா கையை பார்த்தாலும் ஏதோ யாரோ அடிக்க போகிற மாதிரி இருக்கும். எனக்கு அது பிடிக்காது. ஸோ நம்ம ஃப்ளாட்டாக ஷேப் பண்ணிக்கலாம். அப்போ தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
இல்லன்னா அது என்னமோ புரண்டி வைக்கிற மாரி எனக்கு ஃபீல் ஆகும். அந்த ஷார்ப்பா பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாரி பண்ணா. ஸோ வந்து நான் சைட்ல கொஞ்சம் ஷேப் பண்ணிட்டு, ஃப்ளாட்டா பண்ணிருவேன். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்டெப் வந்து ஸ்க்ரப்பிங். ஸ்க்ரப் பண்ண வந்து நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணோம்ல லெமனு, ஸோ நம்ம ரொம்ப சிக்கனமா இருக்கணும். அந்த லெமனோட வேஸ்ட் இருக்குல்ல, அத வச்சு நம்ம ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். ஏன்னா, அதிலேயே நமக்கு நெறைய இருக்கும். அந்த ஜூஸ் இருக்கும். மெயினா அந்த முட்டிக்கிட்டு பிளாக்கா இருக்கும்ல, அங்க கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்க. அப்புறம் நம்ம வந்து அந்த நெய்ல வந்து குஷி பின் வச்சு சொரண்டியிருப்போம். ஸோ அது வந்து கொஞ்சம் வர வரன்னு இருக்கும். ஸோ அந்த இடத்துலலாம் நல்லா தேய்ச்சு விட்டுருங்க. அப்படியே நெயிலுக்குள்ளேயே தேய்ச்சு விட்டீங்கன்னா, நெயில்ல ஏதாவது அழுக்கு இருந்தா கூட வந்துரும். ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் ஸ்க்ரப் பண்ணிட்டு, கொஞ்ச நேரம் உடனே வாஷ் பண்ணாம கொஞ்ச நேரம் விட்டு நம்ம இத வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப கை வாஷ் பண்ணிட்டு வந்துரலாம் நம்ம. வாஷ் பண்ணிட்டு வந்தோனே நெக்ஸ்ட்டு பேக். ஸோ பேக்குக்கு வந்து நான் சொன்ன மாதிரி காஃபி பேக் பண்ண போறோம். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு பவுல்ல காஃபி எடுத்து வச்சிருக்கேன். காஃபி பவுடர் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க வந்து நார்மல் காஃபி பவுடர் கூட யூஸ் பண்ணலாம். ப்ரூஸ், நெஸ்கஃபே தான் யூஸ் பண்ணணும்னு இல்ல. நார்மல் காஃபி பவுடர் கூட யூஸ் பண்ணலாம். அதுவே ஸ்க்ரப்பா இருக்கும். நார்மல் காஃபி பவுடர் யூஸ் பண்ணா சுகர் யூஸ் பண்ணாதீங்க. இந்த நெஸ்கஃபே, ப்ரூன்னு அந்த மாதிரி சிக்கரி அதிகமா இருக்க காஃபி பவுடர் யூஸ் பண்ணா மட்டும் நம்ம சுகர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரப் பண்றதுக்காக. அதுக்கப்புறம் அதில வந்து ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் வந்து லெமன் ஊத்திக்கலாம். லெமன் ஊத்திட்டு அது கூட கொஞ்சமா நம்ம ஹனி சேர்த்துக்கலாம். ஹனியும் அதே மாரி தான் ஸ்கின்ல எந்த இச்சிங்குமே இல்ல. ஸ்கின்னும் நல்லா ப்ளீச் ஆகுது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ. ஹனியும் இந்த காஃபி பவுடரும் இப்ப ரீசென்ட்டா. ஸோ கொஞ்சமா ஊத்தி, இத வந்து நாங்க ஹேர் ரிமூவல் கூட யூஸ் பண்ணலாம். சுகரும், ஹனியும் போட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நல்லா தேய்ச்சா, ஆனா கொஞ்சம் லைட்டா வலிக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இப்ப வர வரன்னு இருக்கு. நீங்க கன்டினியூஸா மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, அந்த சுகர் இருக்கு இல்லையா? அப்படியே அது உருகி நமக்கு ஒரு க்ரீமியா கிடைக்கும். ஸோ இங்க பாருங்க நான் கொஞ்ச நேரம் வச்சுட்டேன். இது வந்து நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் கையில சோக் பண்ணியிருந்தேன். ஸோ இங்க பாருங்க எப்படி ஆயிருக்குன்னு. அப்படியே அது தண்ணி விட்டு கொஞ்சம் தண்ணியாச்சு. அப்படி இல்லன்னா நம்ம கொஞ்சம் வேணுனா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இப்ப நம்ம இது ஏன் நான் பிரஷ்ல போடுறேன், கையில போடாமன்னா, கையில எடுத்து அங்கங்க ஒழுகுற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் நான் பிரஷ்ல போடுறேன். பிரஷ்ல போட்டா நம்ம ஈவனா பேக் போடலாம். அதனால தான். ஸோ இந்த மாதிரி நெயிலுக்கும் சேர்த்து போட்டுக்கலாம் தப்பில்ல. காஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் இனி ஒரு கோட்டிங் கூட போடலாம். இது வந்து கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நெயிலுக்கும் சேர்த்து போட்டுக்கலாம். நீங்க 2 கைக்குமே போடலாம். நான் வீடியோ எடுக்கிறனால ஒரே கைக்கு போட்டுட்ருக்கேன். நீங்க 2 கைக்குமே ட்ரை பண்ணுங்க. இது எல்போ வரைக்கும் ட்ரை பண்ணலாம். அந்த எல்போல நம்ம எப்படி இந்த வேஸ்ட் லெமன் வச்சு ஸ்க்ரப் பண்ணோம் இல்லையா? அந்த மாதிரி நீங்க ரெகுலரா எல்போலயும் ஸ்க்ரப் பண்ணிட்டே குளிச்சுட்டு இருந்தீங்கன்னா, அந்த எல்போ வந்து பிளாக் ஆகுறது ஸ்டாப் ஆயிரும். எல்போ இல்ல, ஃபுல் பாடிக்குமே வந்து அந்த வேஸ்ட் லெமன நல்லா ஸ்க்ரப் பண்ணி கொஞ்ச நேரம் விட்டுட்டு நம்ம குளிச்சோம் அப்படின்னா, நமக்கு கொஞ்சம் ஸ்கின் ஒயிட் ஆகும். ஒரு ஷேட் வந்து ஒயிட் ஆகும். நெக்ஸ்ட் மாய்ஸ்சரைசர் நம்ம எல்லாமே முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ மாய்ஸ்சரைசர் போட்டுக்கலாம். இன்னைக்கு வந்து எனக்கு மாய்ஸ்சரைசர் போட பிடிக்கல. அதனால நம்ம ஆலோவேரா ஜெல்லே இன்னைக்கு மாய்ஸ்சரைசரா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கும் மாய்ஸ்சரைசர். ஸோ நம்ம ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி போட்டு அப்படியே மசாஜ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ நெயில் இப்போ சாஃப்ட் ஆயிடுச்சு. நம்ம அந்த குஷி பின் வச்சு சொரன்னது எல்லாமே. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அதை அப்சர்வ் ஆனோடனே நமக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு நெயில் பாலிஷ் அடிச்சு இதை கவர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என் கை இப்படி தான் இருக்குது. உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நெயில் பாலிஷ் தான் நம்ம வீடியோக்காக நான் அது வாங்கி வச்சுருக்கேன். ஸோ நம்ம இதை அடிச்சுக்கலாம். இந்த கலர் யூஸ்வலாகவே எனக்கு நெயில் பாலிஷில் ரொம்ப பிடிக்கும். நீங்க வந்து நெயில் பாலிஷ் சூஸ் பண்றப்போ, உங்க கைக்கு தகுந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. உங்க கை மட்டும் இல்ல, நம்ம நெயில் ஷேப் பொறுத்து நம்ம என்ன மாதிரி ஷேப் பண்றோமோ, அதுக்கு தகுந்த மாரி கூட நம்ம கலர் சூஸ் பண்ணலாம். எப்படின்னா, சிலர் வந்து ஷார்ப்பா அப்படியே ஷேப் பண்ணுவாங்க. ஸோ, அவங்களுக்கு வந்து பிளாக், ரெட்டு சூப்பரா இருக்கும். ஃப்ளாட்டா இருக்கிறதுக்கும் ரெட்டு சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஷார்ப்பா இருக்கிறது, கொஞ்சம் இப்படி வளைஞ்ச மாதிரி இருக்கும் மேல. ஸோ, அந்த மாதிரி பண்றவங்களுக்கு வந்து லைட் கலர் சூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி ஃப்ளாட்டுக்கு வந்து டார்க் கலர் சூஸ் பண்ணா நல்லாயிருக்கும். அதனால தான் நான் ஃப்ளாட் ஷேப் டார்க் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாம மெயினா நெயில் பாலிஷ் வந்து மேட் ஃபினிஷ் எடுங்க. அந்த ஜிகா, அந்த ஜிகுனா கலந்தது அதெல்லாம் யூஸ் பண்ணாம, மேட் ஃபினிஷ் யூஸ் பண்ணா கொஞ்சம் ரிச் லுக்கா இருக்கும்.
அதுக்கப்புறம் இனியொரு ட்ரிக் இருக்குது, நான் அதை அப்படியே சொல்லிடுறேன் வீடியோவோட. நீங்கள் வந்து மேட் ஃபினிஷ் நெயில் பாலிஷ் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் இல்லையா, நீங்கள் அது காசு கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். பர்த்டேக்கு வந்து ட்ரை பண்ணேன், சூப்பராக ஒர்க் ஆச்சு. ஸோ இந்த நெயில் பாலிஷ் வந்து ஒரு இதில் ஊற்றிட்டு அது கூட கார்ன்ஃப்ளவர் மாவை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடிச்சு பாருங்கள். காஞ்ச உடனே அப்படியே மேட் ஃபினிஷாக செம்ம ரிச்சாக லுக்காக இருக்கும். நீங்கள் மேட் ஃபினிஷ் நெயில் பாலிஷ் வாங்கினா கூட உங்களுக்கு வந்து அந்த லுக்கு வராது. ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், என்னோட கை, இந்த கையும் இந்த கைக்கும் டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அவ்வளோதான், நம்ம மெனிக்யூர் வீடியோ முடிந்து விட்டது. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் போட்டுட்டு என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி டேக் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த 3 ஸ்டெப்பையுமே வந்து ஒரு ஸ்டெப் கூட மிஸ் பண்ணாமல் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நமக்கு வீடியோவில் என்ன ரிசல்ட் வந்துச்சோ அதே மாதிரி உங்களுக்கும் கிடைக்கும். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுற நெயில் பாலிஷ் கலர்லேயும் நம்ம கையோட கலர் டிபெண்ட் ஆகும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் எந்த நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்கள் கை இருக்கும். ஸோ நீங்கள் கையில் நெயில் பாலிஷ் இல்லாமையோ இப்போ வந்து உங்கள் கை வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் டார்க் கலர் நெயில் பாலிஷ் ட்ரை பண்ணுங்கள். அப்போ நமக்கு கை வந்து கொஞ்சம் ஒயிட்டாக தெரியும். ஸோ அந்த மாதிரி நம்ம கைக்கு என்ன கலர் செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எது செட் ஆகும் அப்படின்னு பார்த்துட்டு அதை வெளியே போகிறப்ப அப்ளை பண்ணுங்க. நம்ம எதுவுமே யூஸ் பண்ணாலும் வெளியே போகிறப்ப திடீர்னு ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணி அது மொக்கே ஆக வேணாம். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதில் ரிசல்ட் கிடச்சிச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.